மும்மொழி கல்விக் கொள்கை தொடர்பாக சிபிஎஸ்இ பள்ளிகளில் இந்த ஆண்டே அமல்படுத்தப்படலாம் என்ற தகவல் வெளியாகியுள்ள நிலையில் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். தமிழக மக்களின் மொழி உணர்வை பாதிக்கும் வகையில் எந்த முடிவும் எடுக்கக்கூடாது. திடீரென மும்மொழி கொள்கையை அமல்படுத்துவது மாணவர்கள் மற்றும் பெற்றோருக்கு குழப்பத்தை ஏற்படுத்தும் என்று அவர் கூறினார். மேலும் 2029-30 கல்வியாண்டிலிருந்து மட்டுமே மும்மொழிக் கொள்கையை அமல்படுத்த வேண்டும். அதுவரை சிபிஎஸ்இ பள்ளிகளில் தற்போதைய இருமொழிக் கொள்கையே தொடர வேண்டும் எனவும் அண்ணாமலை வலியுறுத்தினார். தமிழகத்தில் மொழிக் கொள்கை எப்போதும் அரசியல் மற்றும் மக்கள் உணர்வுகளுடன் தொடர்புடைய விஷயமாக இருப்பதால் மத்திய அரசு இந்த அறிவிப்பை மறுபரிசீலனை செய்து திரும்பப் பெற வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இந்த விவகாரம் தற்போது தமிழக அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.